ஓகே, இன்னைக்கு ஒரு மரக்கறி சமைக்க போகிறோம். மற்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் என்ன நல்ல நாள். அதாவது மக்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில். இன்னைக்கு வந்து எங்களோட ரதியம்மாவின் பல நாள் கனவு வந்து நிறைவாகிறது. அதாவது இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் மக்களே. என்னென்னு சொன்னால் எங்களோட ரதியம்மாவின் வீட்டு வேலை நாங்கள் ஆரம்பிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலகையெல்லாம் பறந்து கிடக்கு. அங்கே எங்களோட ஓடாய் மாதிரிலாம் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த சத்தம் கேட்கும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கும் பருப்பும் குழம்பு பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கழுவி வடியாக இழக வச்சு வேற இறக்கி உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு குழம்பு வைக்க போகிறீங்க. ஓகே, இங்கே இருங்க. தக்காளி பழம் எங்கே ரதையும் வாங்கினேன் தண்டோட இல்லைங்கடாப்பா. எங்கே? ஐயோ பார்த்தீங்களா, ரதியம்மாட்ட தங்கத்தில் விட்டு ஃப்ரெஷ்ஷாக அஞ்சிக்காங்க. இப்போ 5 தக்காளி பழம் உருந்தலை சோதி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்டா எங்களோட சமையலை பற்றி இன்றைக்கு மரக்கறியாம்மா. ஓகே, இன்றைக்கி ஒரு மரக்கறி சமைக்க போகிறோம். மற்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் என்ன நல்ல நாள். அதாவது மக்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில். இன்றைக்கி வந்து எங்களோட ரதியம்மா ஒளிம்பி பிள்ளையாருக்கு போய் வந்து தேங்காய் உடைக்க போன உடையோட தேங்காய் இப்படி வந்து இப்படி பார்த்துக்கணும் பிள்ளையார். நான் போன் கொண்டு வரல, நான் போட்டோ எடுத்துட்டு வந்துருப்பேன். ஓகே, தேங்காய் இப்படி போய் அதாவது இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் மக்களே. என்னென்னு சொன்னால் எங்களோட ரதியம்மாவின் வீட்டு வேலை நாங்கள் ஆரம்பிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலகையெல்லாம் பறந்து கிடக்கு. அங்கே எங்களோட ஓடாய் மாதிரிலாம் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த சத்தம் கேட்கும் உங்களுக்கு. எங்கள்கிட்ட இன்றைக்கி மைக்கும் இல்லை ரதியம்மா. மைக்கும் வந்து இல்லை. சனும் மனுஷனும் வந்து ஒரு வேலை விஷயம் வெளியில் வைக்காங்க. அதையும் நாங்கள் மற்ற வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ரதியம்மா. இன்றைக்கு என்னென்னு சொல்கிறேன் மக்கள், உண்மையிலே ரதியம்மா சரி இவனே இவ்வளோ நாளும் இந்த குடியில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஷட்டிங் அடிக்கிற வேலை ஸ்டார்ட் ஆகுது. அதான் மறக்கலாது. இப்படி பெரிய வீட்டில் இருந்தாலும் அதான் நம்ம சொத்தமே என்றாலும் அது இந்த வீட்டில் இந்த மாதிரி வராது. ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எங்கள்கிட்ட ஓடாய் மரங்கள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அது நாங்கள் சமைக்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் மரக்கறி ஏன்னே இன்றைக்கி நாங்கள் அவங்களும் கோயிலுக்கெல்லாம் போய் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அப்போ அவங்களும் சொன்னாங்க இன்றைக்கி மரக்கறி சமைச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஓகே, அவங்களோட ஆசையாகவும் எங்களோட வேலைக்காகவும் நாங்கள் வந்து இன்றைக்கி மரக்கறி சமைக்க போகிறோம். உருளைக்கிழங்கும் பருப்பும் குழம்பு முருங்கலை சோதி பப்பட பொரியல். ஆமாம், என்ன சாப்பிட்றா பை. இங்கே பாருங்கள் பருப்பு தொடங்க தெரியுமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பெல்லாம் கழுவி வடியாக இழக வச்சு வேற இறக்கி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் முருங்கலை முருங்கலை எங்கட அம்மம்மா பின்னிக்கிறிக்கா பாருங்க. அம்மம்மா தான் வந்து அங்கால முருங்கலை கந்த பார்த்து கொண்டிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால். ஓகே ரதியம்மா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ வராது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பா போட வீடியோ நோட்ஸ் பிடிக்கல உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக ஒரு சமையல் எக்ஸ்ட்ரா பண்ண என்ன தெரியுமா. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன சமைப்போம்? பருப்பு குழம்பு வைக்க போகிறோமா. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு வந்து குழம்பு வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு குழம்பு வைக்க போகிறீங்க. ஓகே, வடியாக கழுவி வச்சிருக்கு. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக கழுவி தானே. இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு வட்டி எடுக்கப்போம். இனி எங்களோட சமையல் வந்து தீவிரமாக நடைபெற அதிகமாக என்னென்னா நாங்கள் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 4 பேர் 3 இருக்கான்னு சமைப்போம். இண்டையிலேருந்து எங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 4-5 உறவுகள் வந்து சேர்ந்துருக்காங்க. அதாவது எங்களோட ரதியம்மாட வீட்டு வேலைக்காக வந்து ஓடாவி எண்ணாக்கு. உருளைக்கிழங்கு வெளியாக்குறாங்க. வெள்ளைக்கிழங்குன்னு ரதியம்மாட முகத்தில் உண்மையிலே சந்தோஷக்கலை வந்து தாண்டவமாடுது. என்ன செய்ய ரதியம்மா, உண்மையிலேயே ஒரு வீடு கட்டி அதில் இருக்கிறன்றது உண்மையிலேயே அது எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ கனவாக இருந்துக்கும் பாருங்கள். இத்த வரைக்கும் இந்த குடியில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம்மையா அவங்க எல்லாம் என்ன ரதியம்மா மனுஷன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் தண்டை வீடை வந்து இன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த கண்ணீர் வந்துக்கும். இந்த கண்ணீர்ன்றது
ஆனந்த ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வந்து அழுதுனா. ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கடும் வேகமாக நடக்குது வேலையெல்லாம். இந்த ஓடாவி அண்ணாக்கள் வந்து நெருப்பாக வேலை செய்கிறாங்கண்ணே. நாங்கள் இந்த மலைக்கடையில் வந்து எங்களோட ரதியம்மாட இந்த மாளிகைக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். உருளைக்கிழங்கு மடியாட்டி குழம்பு வேணும் தெரியுமா? குழம்பு வைக்கணும். சூப்பராக இருக்கு. நல்ல சாப்பாடு இன்றைக்குமே. தக்காளி பழம், பருப்பு, அப்பட பொரியல். அப்பட பொரியல் காலையில் மாதிரி சமைச்சு கொடுத்தாச்சு. ஓ, காலையில் சமையல் சமைச்சு கொடுத்துனாங்க. அதை நாங்கள் வீடியோவில் எடுக்கலாம். இதெல்லாம் தெரியுமா? கத்தரிக்காய். ஓ, என்னண்டா இன்றைக்கு தான் நாங்கள் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து எங்களுக்கு அந்த சமைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. நாங்கள் கடையில் சாப்பாடு காட்டேன், சமைக்கிற சாப்பாடு. ஓ, நல்ல நாங்கள் கடையில் எடுத்து கொடுக்கலன்னு சொன்னால் சமைச்சு கொடுத்தா தான் சரி. அது ஓகே. இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டி ஆச்சு என்ன தெரியுமா? இதில் வந்து பருப்பு களியாச்சு. ஓகே. உருளைக்கிழங்குள்ளே பருப்பு போடுறானா? இந்த பருப்புக்குள்ளேயே உருளைக்கிழங்கு போடுறான். பருப்பை தான் முதல் போடணுமா? நம்ம மாறி போட்டோம். ஓகே. நேரம் போகுதானே சாப்பாடு டைம். என்னோட மக்களே இனி வந்து 2 சமையல் சமைக்கொண்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வேகமாக தான் நிற்போம். தம்பியாவில் உரைப்பு என்ன மாதிரி நம்ம கணக்கு போட்டாச்சு. என்னடா 20 நாளைக்கு நம்மளோட நிற்பாங்க அவங்க. என்ன அதிகமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா வருவீங்க? சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் எல்லாம் அந்த அண்ணனாக்களும் வெளியூர் தானே. அவங்களுக்கெல்லாம் அந்த முருங்கலை செடி இல்லாமல் விருப்பமாக இருக்கீங்க சாப்பிட்றதுக்கு. குழம்பு கொச்சிக்கா வரலண்ணே? இல்லை சிலாக்கள் கொச்சிக்கா போகிறோயோ? நம்ம ஊரில் அம்மா மாங்கால யோசிச்சு போயிருக்காடாப்பா. என்ன யோசிக்கிறே? அவையால் வந்து நிற்கலை. அவங்களுக்கு தெரியுமே பாவம் மருத்துவ அதில் நிற்கலா. அதனால் நாங்கள் ஆளை இருக்க வச்சுக்கோம். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லம்மா. ஓ, குழம்புக்கு ஓகே. பால் போடணும். அளவுக்கு தேவையான உப்பு போடணும். அளவுக்கு தானே உப்பு பார்த்தீங்களா நல்லா இருக்குன்னு சொல்லி. அதிகமாக அந்த சட்டி காணுமா? சின்ன சட்டி மாதிரி காணுமா? பருப்பு அவிஞ்சிடுவாரு என்ன? ஓகே. அளவுக்கு தானே உப்பு. ஓகே. உருளைக்கிழங்கு அவியணும் தானேம்மா? ஓ, ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் பாலோட அப்புறம் என்ன பருப்பு தண்ணி விட மாட்டேதியம்மா? தண்ணி விடும். பருப்பு குடிச்சிடும். தண்ணியை குடிச்சிருமா? ஓகே. 2ஆம் பால் நிறைய தான் பால் இருக்கு. என்ன சொன்னா சொதியும் வைக்கிறானே? அது சொதிக்குமா? ஓ, இது வந்து சொதிக்கு. இப்போ வந்து நாங்கள் இவரை மூடி வச்சு போட்டு அடுப்பு மூடி ஏற்றினா சரி. ஏற்றப்புறம் மற்றது சொதி நம்ம இதை அடுப்பில் ஏற்றி போட்டு சொதி இறக்கணும். சரி. தக்காளி பழத்தை ஊட்டி குழம்புக்கு தானே? தக்காளி பழம் குழம்புக்கு தானா? ஓகே ஓகே. தக்காளி பழம் எல்லாம் போட்டால் தனியாக இங்கே இருங்க. தக்காளி பழம் எங்கிறதையும் வாங்கினேன் தண்டோட இதுங்கடாப்பா. மரத்தில் எங்கே? ஐயோ, பார்த்தீங்களா? ரதியம்மாட்ட தங்கத்தில் விட்டால் ஃப்ரெஷ்ஷாக அஞ்சிக்காங்க. இப்போ 5 தக்காளி பழம். நான் எப்படி அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நான் பார்க்குறேங்க. அது வந்து எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல ரதியம்மா. எங்களோட மக்களும் உண்மையிலே சந்தோஷமா இருப்பாங்க. இன்றைக்கு வீடு மாதிரி தான் மக்கள் வந்து வர்ற பாடு உண்மையாதான்.
அவங்களும் ஒரு ஆசை அதிகமாக நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் அம்மாவுக்கு எல்லாம் இந்த நம்மட வீடு கட்டுற வீர வீடு கட்டுற மாதிரி தான் அப்படி ஆனந்தம் அம்மாவுக்கு எல்லாம். அப்படியான உறவுகள்லாம் இருக்காங்க நம்மள. தக்காளி பழம் மற்றும் அதாவது பருப்பு கறி வந்து நாங்கள் புளி போடல என்ன புளிக்கு தான் வந்து தக்காளி பழம் போட்டாதான் பருப்புக்கு வந்து வேறு புளியும் போடுறோம் அதிகமா இல்லை இது போட்டாச்சு இல்லை வேறு புளியும் அப்படி போடுறவங்களா போடலாமே. ஓகே ஓகே சூப்பராக இருக்குமே ஹரி இன்றைக்கு. குழம்பு எண்ணெயில் குழம்பு. ஓ ரதியம்மா மழை துணிக்கிறமாக்கி மழை ஜன்னேரம் எண்ணெய் குழம்பு. ஓகே எண்ணெயை விடல நாங்கண்ணே. ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுப்பை முடிய மாட்டோம். சரி ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு குழம்பு வந்து நாங்கள் அடுப்பில் வச்சுட்டோம். என்ன அதிகமா இப்போ தான் அடுப்பில் வச்சுக்கணும் மக்களே. ஓகே இன்னும் கொஞ்சம் டைமில் வந்து ரெடி ஆயிரும். எங்கள்ட ரதியமாக பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே சொதுக்கி தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. கத்திரிக்கோள் இல்லையா? ஓகே ஓகே கத்திரிக்கோள் தாங்க. ஓகே என்னென்னு சொன்னால் எங்கள்ட ரதியம்மாவுக்கு வந்து கத்தியால் வெட்டினா கை வந்து 10 தான். அதனால் வந்து கத்திரிக்கோளால் வெட்ட போகிறாங்க. பழக்கம் இப்படி தான் வெட்டுவேன். ஓகே அது எனக்கு டெய்லியும் பழக்கம். அது கத்திரிக்கோள் வெட்டுறீங்க கூட வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் வெட்டுவோம் கொச்சிக்காரெலாம். இன்றைக்கு சனு இல்லை தானே அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கணும். அதனால் வந்து ரதியமாக வெட்டுறாங்க. கொச்சிக்கா வெட்டினா கை வெட்டுறேன் இது சரியான உரைப்பு வேணே. சொதிக்கும் தக்காளி பழம் போடுறதா இல்லம்மா போடுறல என்ன முருங்கலை செடிக்கு முருங்கலை செடிக்கு போடக்கூடாமா போடக்கூடாது. முருங்கலை செடி ஒரு அழகான செடி சூப்பராக இவனே நீண்ட நாளைக்கு அப்புறம் நாங்கள் முருங்கலை செடி வைக்க போகிறோம். பப்பட பொரியல். இருக்கிற பிள்ளைகளுக்கு உரைப்பு என்னமா தெரியாது. ஓ குறைச்சி போடுங்க தெரியுமா? குறைப்பேனமா ஓகே காணும். கத்திரிக்காய் அப்படி போட்டோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொச்சிக்காய் அப்படி முடிஞ்சு நாங்கள் வெங்காயம் போட்ட போகிறோம். என்ன தெரியுமா? எங்கே வீட்டு திருப்பில்லா? சரி சரி சரியா ஓகே. என்னடா அப்பப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால வந்து அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஹெல்ப்புக்கு வந்தவங்கண்ணே. ஓகே ஓகே நான் இன்றைக்கி தானே நீங்கள் போய்ட்டு வாங்கண்ணா ஜோக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தவங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் குச்சிக்கெல்லாம் வெட்டி போடுது. தலைப்பாறைக்கு கும்பிடல அப்படி கும்பிட்றாமா எப்படி கும்பிடலானே. உண்மையிலே ஒரு சமையல் வீடு எடுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் மக்களே. 2 மணித்தேரம் 3 மணித்தேரம் பிடிக்கும். எல்லாம் எங்கட மக்கள் நீங்கள் பார்க்கணுமோ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தரணும்னு சொல்லித்தான் நாங்கள் இப்படி தான் கஷ்டப்படுறோம். இது கேட்குறோம் எல்லா பேரும் கேட்பாங்க. நம்மளை காய்க்கிற உள்ளியல் அம்மா மாதிரி அக்கா மாதிரின்னு வீடியோ வரல. நாங்கள் நான் ஓட விட்டுக்கோம் அம்மாண்டெல்லாம் சொல்லும். ஒரு நாளைக்கு எங்கட அம்மாவோட கையால் சமைச்சு சாப்பிட்றீங்கம்மா. அவங்களும் நல்லா சமைப்பாங்கண்ணே. ஓகே வெங்காயம் பொடியாச்சு. இப்போ உப்பு என்ன அதிகமா? அளவுக்கு உப்பு இது மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் இடிச்சினீங்களா கடையில் வாங்கினது? அது இடிச்சினீங்கண்ணே அதான் பார்த்தேன் எவ்வளோ வடியாக இருக்கணும். அதனால் ஏன்னா கடையில் வர்றது டைமாக இருக்குங்க. நல்ல மஞ்சள் மான்.
கொஞ்சம் போட்டாச்சு என்ன தெரியுமா? ஆமா நிறத்துரு மாங்காய் மறந்தே வைத்தோம் சரிங்களா? அதில் புளி வந்து மாங்காய் தான். மாங்காய் தான் ஓகே ரதியம்மா, நான் அவருக்கு அடுப்பு பார்க்கணும். ஆமாம் பாருங்க மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு குழம்பு வந்து நம்ம அடுப்பில் ஏற்றி டைம் அது என்ன மாதிரிக்குன்னு பார்ப்போம். கொதிக்கலண்ணே, கொதிக்கிறது லேட்டாக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு இப்போ தான் கொஞ்சம் கொதி கொண்டு மழை பெஞ்சால நிலவில் வந்து ஈரம், அதனால் கொஞ்சம் அடுப்பு பார்த்து லேட் ஆகுது. ரதியம்மா வந்து மாங்காய் வாட்டி கொண்டிருக்காங்க. கூட அரிக்கும். ஸோ அந்த கத்தி வந்து அப்படி கூட ஆகிதானே, அதனால் வந்து அப்படி இருக்கு. மாங்காய் வட்டக்குள்ள மட்டும் எப்படி தான் இந்த வாய் வருது இது இல்லை. அதேமாதிரி சின்ன பாதின்னு தாங்களே, சின்ன பாதியாங்க அது பெருசு, சின்ன பாதியாங்க. ஓகே. அம்மா ஐயோ இன்னும் புளி அதிகமாக அது அடுத்தானே பூ. ஓகே கழுகி வருது. பாலை விட போகிறோம். பால் நிறைய தாரியா சரியானே. இப்போ வந்து மூடிய போனே. ஓகே, எங்களோட குழம்பு கறி இறக்குன பிறகு நாங்கள் வந்து சொதி ஏற்றுவோம் அதிகமா. மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குழம்பு வந்து கொதிச்சு வருது தானே, அப்படியே வந்து கிண்டி விடுவோம் ஆள். அதிகமாக தக்காளி பண்ண இப்போ ஓடுறது அவஞ்சி விட மாட்டோன்னே, இன்னும் கொஞ்சம் அவியணும் அதிகமா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவியணுமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பருப்பு கறி வழியாக கொதிச்சு வருது. இப்போ நாங்கள் தக்காளி பழம் விட போகிறோம், விடுங்கிறதையம்மா. ஓகே, நான் நினைக்கிறேன் சட்டி கொஞ்சம் சின்ன நடுறதையம்மா, பருப்பு கொஞ்சம் ஊதி போய்த்தானே. கொஞ்சம் குறைச்சி போட அம்மா என்ன கொஞ்சம் கூட்டி. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்கள் கூடானே மக்கள் இன்றைக்கு, அதனால் வந்து கொஞ்சம் கூட போட்டேன். இப்போ நாங்கள் பால் விட போகிறோம். பால் விடையா? ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு பருப்பெல்லாம் படி அவிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து தலைப்பால் கொஞ்சம் போட அதிகமா. ஓகே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பருப்பு குழம்பு வந்து இறக்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் சொதியை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். பார்த்தீங்களா ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சொதியை வைப்போம். என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்சம் டைமில் வந்து சொதியும் ரெடி ஆகிடும். அதிகமாக சொல்கிறாங்க கொல்லி கொத்தணுமாமா நண்டைக்கு. இன்னும் நாங்கள் டெய்லி சமைக்கிறதால வந்து கொல்லி முடியுது, அதில் வந்து நாங்கள் டெய்லி கொல்லியும் கொத்தணும். இந்த கொல்லியை சொல்லணும். இதுமா நான் 6 மாதம் வரைக்கும் கொத்தி அதுக்குள்ள ஒழிச்சு வச்சேன். அந்த மழை வர டைமுக்கு அதை எடுத்து வைக்கிறது நல்ல அது. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட ரதியம்மா வந்து சொதி ஆது கொண்டிருக்காங்க. இப்போ வந்து ரதியம்மா முருங்கலை போடுறதா? முருங்கலை போட்டு தான் பாதை விடுறேன். ஓகே ரதியம்மா வந்து முருங்கலையை போட போகிறாங்க. முருங்கலை செடி இப்போ நாங்கள் பால் விட போகிறோம். நாங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க தலைப்பாளையம் விட போகிறோம் மக்களே. முருங்கலை போட்டால் கொஞ்சம் இதில் இறக்கிறோம் நேரம் அதிகமா, இல்லாட்டி முருங்கலை வந்து கடுமையாக அவிஞ்சிடும். கொஞ்சம் மூடி விடுவோம்மா. ஓகே ரதியம்மா. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சொதி வந்து ரெடி ஆகிட்டு
அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்னதையம்மா ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ முடிச்சுக்கொள்ள என்னஜோ ஆமா ஓகே உண்மையிலேயே எங்களை காணொலி பிடிச்சிருந்தா எங்களோட காணொலி வெற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்பா போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் வீடியோ முடிக்கலாம் வாங்கோ பாய்